இந்த பாட்டி நானும் மீனாட்சியும் சேரக்கூடாதுன்னு இந்த வீட்டில் சூனியம் வச்சுருந்தாலும் வச்சுருக்கோம். அதனால தான் தானாக கதவை தட்டுற சத்தம் கேட்குது. இனிமே என்ன நடந்தாலும் சரி, காலையில் தான் அந்த கதவை திறக்கணும். கண்ட கண்ட நேரத்தில் கதவை தட்டி இவ எப்போ இங்கே வந்தா? ம் மித்ரா குட்டி, மித்ராமா எப்பமா உள்ள வந்தீங்க? நீங்க கதவு திறக்கும் போதே நான் உள்ள வந்துட்டேன். அப்போ கதவை தட்டினது நீங்க தானா? பின்ன என்ன உங்க பாட்டி நினைச்சீங்களா? அப்படிதான் நினைச்சேன். சரி, குட்டிமா ஏன் அங்க இருந்து இங்க வந்துட்டீங்க? டாடி, புஷிகா கிட்ட எனக்கு தூக்கமே வரல, ஒரு நல்ல கதையா சொல்லுங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த புசிகேட் என்ன கதை சொன்னாரு தெரியுமா? புசிகேட், என்ன புசிகேட்? எனக்கு தூக்கமே வரல, ஒரு கதை சொல்ல. கதையா? ஆமா புசிகேட். சரி, ஒரு ஊர்ல பொண்ணுங்களையே பிடிக்காத ஒருத்தர் இருந்தான். அவன் ஒரு நாள் ஆக்சிடென்ட்டா ஒரு பொண்ணை பார்த்தான். அவ ரொம்ப அழகானவ, தைரியமானவ, அன்பானவ, இரக்க குணம் உள்ளவ. ஆனா அவளுக்கும் அவனுக்கும் சுத்தமா பிடிக்காது. புஷிகேட், ஒரு நிமிஷம். ஆனா விதிவசத்தால ரெண்டு பேரும் ஒன்னு சேர மாதிரி அமைஞ்சது, அதான புஷிகேட்? ஆமா புஷிகேட். அதுக்கப்புறம் முத நாளே அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட நம்ம பிரிஞ்சிருவோன்னு சொன்னான். ஆனா அந்த பொண்ணு அத பெருசா எடுத்துக்காம தைரியமா உங்க வாயாலேயே என்ன லவ் பண்றேன்னு சொல்ல வைக்கிறேன்னு சொன்னான். அவ சொன்னது மாதிரியே அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேல லவ் வர ஆரம்பிச்சது. ஆனா அந்த நேரம் பார்த்து ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த பையனுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. ஆனாலும் அந்த பொண்ணு அவன் மேல இருக்கிற லவ்வால அவனை விட்டுட்டு போகாம பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அவன் கூடவே இருந்தாங்க. கடைசியில அந்த பையனுக்கு நினைவு வரும்போது அவனை விட்டுட்டு திரும்பி வர முடியாத இடத்துக்கு அந்த பொண்ணு போயிட்டா. அதான புஷிகேட்? ஆமா புஷிகேட். ஓ புஷிகேட், எப்ப கதை கேட்டாலும் இதே கதை தான் சொல்ற. எனக்கு இந்த கதையை கேட்டு கேட்டு ரொம்ப போர் அடிக்குது. நான் கீழே போய் படுத்துக்கிறேன். புஷிகேட், அங்க ஏசி இல்ல, உனக்கு ஸ்வெட்டிங் ஆகும். நீங்க சொல்ற கதைக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல. நான் கீழே போய் படுத்துக்கிறேன் புஷிகேட். பாய். எப்போ சொல்ற அதே போர் கதைய சொல்லி என் தூங்குற மூடியே ஸ்பாயில் பண்ணிருச்சு. அதனால தான் நான் கிளம்பி இங்க வந்துட்டேன். ஓ, நீங்க வந்து ஏன் மூட ஸ்பாயில் பண்ணிட்டியே. சரி மித்ரா குட்டி, டைம் ஆயிடுச்சு, நீங்க தூங்குங்க. நாளைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போகணும்ல. தூங்க தூங்க தூங்க. படா செல்லம். படு. காலை நீட்டிக்கோங்க. குட்டி தூங்குங்க, கண்ணை மூடி தூங்குங்க. தூங்க தூங்க தூங்க. குட் கேர்ள், சமத்து குட்டி. தூங்க தூங்குங்க தூங்க செல்லக்குட்டி. என்னாச்சு? கண்ணை திறக்காம தூங்கணும், சரியா? தூங்க. என்ன மீனுக்குட்டி, மித்ரா குட்டி எப்படியோ தூங்க வை. நான் என்னங்க பண்ண முடியும்? என்ன தூங்க சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? அது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு முக்கியமான ஒர்க் இருக்கு. நீ கண்ணை மூடி தூங்கு குட்டி, தூங்கு. தூங்குற நேரத்துல என்ன ஒர்க்கு? எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம், இப்ப படுங்க. அப்படியா? சரி, நாங்களும் தூங்குறோம், நீ கண்ணை மூடி தூங்கு.
பாடு. டாடி, ஆ, என்னம்மா? எனக்கு தூக்கம் வரல, ஒரு கதை சொல்லுங்க. ஆ, கதையா? ம். தூங்குற நேரத்துல எதுக்குமா கதை? நீ நல்ல பிள்ளையா தூங்குவியான். நாளைக்கு டாடி மித்ரா குட்டிக்கு நிறைய சாக்லேட்லாம் வாங்கி தருவனா. இப்ப தூங்குறீங்களா? இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா காலையில பல் சொத்தையாயிரம்னு வாங்கியே தர மாட்டீங்க. அதனால இப்ப கதை சொன்னாதான் நான் தூங்குவேன். என்னங்க, ஒரு கதை தானே, சொல்லுங்க, சீக்கிரம் தூங்கிடுவாள்ல. ஆ, என் கதையும் இங்க பெரிய கதையா இருக்கு. இதுல நான் என்ன கதையை சொல்றது? ஏதாச்சும் சொல்லுங்கப்பா. ஆ, மித்ரா குட்டி என்ன கதைனாலும் ஓகேவா? ம், சரி, ஓகே. ஒரு சூப்பர் கதை சொல்றேன். ம், ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தானா. ம். அந்த பையன் ஒரு அமைதியான குடும்ப பாங்கான ஒரு பொண்ணை லவ் பண்ணானா. ம், ஆனா அந்த பொண்ணு வசதி குறைவுன்னு அந்த பையன் வீட்டுல ஒத்துக்கவே இல்லை. ம். அப்புறம் அந்த பொண்ணோட தங்கச்சியும் அந்த பையனோட அண்ணனும் இவங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணாங்களாம். ம். அந்த பொண்ணோட தங்கச்சியும் அந்த பையனோட அண்ணனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் இவங்க 2 பேரும் சேர முடியும்னு ஒரு முக்கியமான நிலைமை வந்துச்சான். ம். அதுக்கப்புறம் அந்த தங்கச்சியும் அண்ணனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணமும் நடந்துச்சான். ம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால வாழ்க்கை அவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா போச்சான். அவங்க லவ்வுக்கு பரிசா ஒரு அழகான குட்டி தேவதை கிடைச்சாலாம். அந்த குட்டி தேவதை நேரங்காலம் புரியாம எப்ப பார்த்தாலும் அவ அப்பாவை கதை சொல்ல சொல்லி தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாளாம். ம். ஆ. தூங்கிட்டா. ஏய் மீடு குட்டி, மீனுக்குட்டி, மீனுக்குட்டி. ஏய், என்ன மித்ரா தூங்கதான் நான் கதை சொன்னேன். நீ தூங்குனா எப்படி? ஷோ, சாரி. அந்த பக்கம் வா. ஷோ, அப்படி தூங்கிட்டேங்க. சரி சரி வா. ம், ம். டாடி, அந்த குழந்தைக்கு பொம்மைனா ரொம்ப பிடிக்குமா. இப்ப 2 பேரும் எங்க போறீங்க? ஆ? உங்க அம்மா தான் கூப்பிட்டா. இல்ல மித்ரா குட்டி, அப்பாக்கு தண்ணி வேணுமா, அதான் தண்ணி குடுக்கலான்னு கிச்சனுக்கு. தண்ணி தான் இங்க பாட்டிலே இருக்கே. ஆமால, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேம்மா. ம். மித்ரா குட்டி, ம். நீ இன்னும் தூங்கலையா? அம்மா, அப்பா சொன்ன கதை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆ, சூப்பரா இருந்துச்சா குட்டி? கதை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நீ தூங்கு. அது முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியும் டாடி. எனக்கு இன்னொரு கதை சொல்லுங்க. ஆ, இன்னொரு கதையா? இன்னொரு கதைக்கு நான் எங்க போவேன்? மீனாட்சி, ம்? என்ன நீ படுத்துட்ட? நீங்க கதை சொல்லுங்க, எனக்கு தூக்கம் வருது. ஏய், அப்போ மொத்ததெல்லாம் அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்கா? மீனுக்குட்டி, என்னம்மா கதை சொல்லுங்க. கதை? இன்னொரு கதைக்கு ரெடி பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு வழியே இல்லாம போச்சு. இனிமே கதையெல்லாம் கிடையாது. தூங்கு, லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குவோம். உனக்கு கதை சொல்லி நான் கதை எழுத முடியாம போயிடுச்சே. பாய் புகழ்.
என்ன புகழ், இன்னும் அம்மா மேல கோவம் போகலையா? இது அந்த கோவம் இல்ல. வேற என்ன கோவம்? எப்பவுமே என்ன கார்ல இருந்து இறக்கி விடுறதுக்கு முன்னாடி என்ன கிஸ் பண்ணிட்டு தானே பாய் சொல்லுவீங்க. ம், இப்ப வெறும் பாய் மட்டும் தான் சொல்றீங்க. அதான் கோவம். கிட்ட வா. ம் சரி, அம்மா ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். ம் சரிம்மா. புகழ், ஒன்ஸ் அகைன் சாரி. எதுக்குமா? உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு. இனிமே உன்கிட்ட அப்பாவை பத்தி அம்மா பேசவே மாட்டேன். ம்? தட்ஸ் குட். சாரிம்மா. நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ம்? எதுக்கு? உங்ககிட்ட சண்டை போட்டதுக்கு, உங்களை தவிக்க விட்டு போனதுக்கு. இனிமே அம்மாவை இந்த மாதிரி எல்லாம் தவிக்க விட்டு போக கூடாது. ம்? ஓகேம்மா. ம், சரி. பாய்மா. போயிட்டு வா. பாய். வா பேட்டா, மெயின் கேட் முடியாச்சு, இந்த கேட்ல போ. இது சின்ன குழந்தை, இதுகிட்ட நமக்கு என்ன பேச்சு? நம்ம போய் பாச பார்ப்போம். யோ ரன்பீர். என்ன குழந்தை நம்மள இவ்வளவு கேவலமா கூப்பிடுது? இதெல்லாம் அந்த தம்பி பாஸோட வேலையா தான் இருக்கும். அங்க என்ன மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல பாப்பா. இங்க வா. இந்த வரையிரு. என்னடா செல்லம், அங்கிள கூட்டியா? திறந்த வீட்ல ஏதோ ஒண்ணு நுழைற மாதிரி போறியே, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? ஆகா, கூப்பிட்டு வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்துதே பாப்பா. சரி சமாளிப்போம். மித்ரா செல்லம், நீங்க சின்ன குழந்தை இல்லையா, அதனாலதான் அங்கிள் உங்ககிட்ட சொல்லாம போயிட்டேன். பெரியவங்க சின்னவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லடா செல்லம். யாரு சின்னவங்க? நீங்க தான். இப்ப ப்ரூவ் பண்ற யாரு சின்னவங்கன்னு. நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னா நீ தான் பெரியவன், இல்லனா நான் தான் பெரியவன். நீ என்ன மரியாதையா தான் கூப்பிடணும், ஆனா நான் உன்னை மரியாதை இல்லாம தான் கூப்பிடுவேன். ஓகேவா? ஆகா, என்ன குழந்தை நம்மள வம்புக்கு இழுக்குது. என்ன யோசிக்கிற? ஆஹா, நீ போட்டிக்கு வரலனாலும் உன்னை மரியாதை இல்லாம தான் நான் பேசுவேன். ரொம்ப அசிங்கமா பேசுவேன். ஆத்தாடி, இது என்ன பெரிய வம்பா இருக்கு. சரி, பேசாம போட்டிக்கு ஒத்துக்கும். அங்கிள் போட்டிக்கு ரெடி பாப்பா. ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? கொஞ்சம் ஈஸியான கேள்வியா கேளுடா செல்லம். பார்த்தா பாவமா இருக்கு. சரி, 70s கிட்ஸ் கேள்வியே கேக்குறேன். ஒரு பாலம், அதுல ஒரே ஒரு வண்டி மட்டும் தான் போக வழி இருக்கும். அந்த பாலத்துல ஒரு லாரிக்காரனும் ஒரு பஸ்காரனும் பயங்கர வேகமா வராங்க. ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்காம போறாங்க. அது எப்படி? எப்படின்னா எப்படி போயிருப்பானுங்க தெரியலையே. நீயே சொல்லுடா செல்லம். அட லூஸ் அங்கிள், அந்த பாலத்தை கிராஸ் பண்ணது லாரிக்காரனும் பஸ்காரனும் தான், லாரியும் பஸ்ஸும் இல்ல. இது கூட தெரியல, நீலாம் எப்படி தான் வேலைக்கு போறியோ? அடச்சா, இது தெரியாம போச்சே. போச்சு, இப்ப இவ என்ன மரியாதை இல்லாம பேசுவாளே. ஏய் வெங்கட், இவ்ளோ சீக்கிரமா எங்க கிளம்பிட்ட? என்னாச்சு வெங்கட்? உன்கிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லு. எங்க இவ்ளோ காலையில கிளம்பிட்ட? சாருக்கு காது கேட்கலையா? ஓ, சார் கோவத்துல இருக்கீங்களா? சரி இரு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சாருக்கு இன்னும் கோவம் குறையில போல இருக்கு. கூல் பண்ணுவோம்.
என்னங்க என்னங்க உங்ககிட்ட தானே பேசுறேன். என் மேல கோவமா? ஆமா, இப்ப என்னங்கிற அதுக்கு? இங்க பாருங்க, நான் நம்ம நல்லதுக்காக தானே சொன்னேன். அதுக்கு போய் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிருந்தா எப்படி? ஏய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏய் என்ன, நானும் பொறுமையா பொண்டாட்டியா அடக்கொடக்கமா இருந்தா நீ ரொம்ப ஓவரா பண்ற. இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? இப்போ உன்னோட பிரச்சனை என்ன? இவ்ளோ சீக்கிரம் நீ எங்க கிளம்பிட்ட? ம், அதான் வக்கீலுக்கே படிக்காம கேஸ ஃபைனல் பண்ணிருக்கல, அந்த கிளையண்ட பக்கம் தான் போய்கிட்டு இருக்கேன். ஓ, அந்த டிவோர்ஸ் கேஸா? ஆமா. சூப்பர். இப்பதான் நீ என் புருஷனா லட்சணமா நடந்துக்கிற. இரு, நான் உனக்காக ஸ்பெஷலா காஃபி எடுத்துட்டு வரேன். வெறும் வயித்தோட போகாத. இங்கதானே இருந்தாரு, எங்க போனாரு? ஓ, அங்க இருக்காரா? வெங்கட், ஏய் வெங்கட், ஏய் வெங்கட். ஓ, சார் கோபத்துல போறீங்களோ? ராத்திரி இங்க தானே வந்தாகணும். வாடா மாவனை, உன்னை அப்ப வச்சுக்கிறேன். மஹி கால் பண்றாரு, என்னவா இருக்கும்? ஹலோ மஹி. குட் மார்னிங் சக்தி, எங்க இருக்க? மஹி, நான் ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கேன் மஹி. இல்ல யூ டோன்ட் ஹேவ் டு கம் டு தி ஆபீஸ். உன்னை பூஷன் சார் அந்த டெண்டர் மீட்டிங் அட்டென்ட் பண்ண சொன்னாரு. ஏன் மஹி? அவருக்கு ஏதோ கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கா, ஸோ உன்னை அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண சொல்லிட்டு அந்த டெண்டர் எடுக்க சொன்னாரு. மஹி, நான் எப்படி? என்ன சக்தி இப்படி கேட்குற? ஆக்சுவலாக இந்த டெண்டரை கோட் பண்ணது நீ தான். நீ கோட் பண்ண டெண்டருக்கு யூ ஹேவ் டு பி தேர். ஸோ நீ போறதுல எந்த தப்பும் இல்லை. கோ அட்டெண்ட் தி மீட்டிங், சரியா? சரி, ஓகே மகி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மகி. குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். டைமுக்கு வந்துட்டோம்ல? எஸ் மேடம். ஓகே. ஆமா, இதான் டெண்டர் நடக்கிற இடமா? ஏன் மேடம் கேக்குறீங்க? இல்ல, ஒரு ஆளுங்க கூட காணுமே, அதான் கேட்டேன். அதான் எனக்கும் தெரியல மேடம். இவனா? யார் இவரு? மேடம், இவன் தான் நரேஷ் குப்தா, பெரிய தாதா. இவனை முறைச்சிக்கிட்டு நம்ம டெண்டர் எடுக்கிறது பெரிய ரிஸ்க் மேடம். வாங்க மேடம், நம்ம போயிடலாம். எங்க? ஆஃபீஸ்க்கு தான் மேடம். டெண்டர் இன்னும் எடுக்கலையே. அதான் அவன் வந்துட்டானே மேடம். டெண்டர் அவனுக்கு தான் மேடம் கிடைக்கும். அது அதிகாரிங்க முடிவு பண்ணட்டும். நமஸ்தே சார். நமஸ்தே. யாரும் வரல? இல்லை சார், டெண்டர் எடுக்க ஆள் வந்திருக்கு. யார் அது? அதோ நிக்குது. சார், அந்த பொண்ணு பேர் சக்தி. ஜீல் மார்க்கெட்டிங் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து வந்திருக்காங்க. மேடம், ஐயோ போச்சு, அவன் நம்மள தான் மேடம் பார்க்குறான். சொன்னா கேளுங்க மேடம், நம்ம போயிடலாம் மேடம். முடியாது, டெண்டர் எடுக்காம நான் வரமாட்டேன். அவன் உங்களை சும்மா விட மாட்டான் மேடம். பாத்துக்கலாம். சக்தி